வேணா பாருங்க, இந்த வருஷம் நான் மன ஹாய் சார். ஹாய். தம்பி, இவர் தான் கோமனம். சாரி, கோமல். இந்த படத்தில் என்னவாவோ இருக்காரு. ஒரு படத்தை நம்ம எதுக்காக பார்க்குறோம்? ஆமாம் சார். படம்னு ஒன்று எடுக்கிறதே நம்மலாம் பார்க்கறதுக்கு தான். ஆமாம் சார். படத்துக்குள்ளேயே படம் எடுக்கிறது கூட நம்ம பார்த்துருக்குறோம். பட் இங்கிலாந்து படத்துக்குள்ளே இருக்கிற கேரக்டர் படத்துக்கு போனால் அந்த படத்தை நாம் எதுக்கு பார்க்கணும்? ஏன் இப்படி டப்பிங் சீரியல் மாதிரி புரியாமையே பேசிக்கிறீங்க? நீ நடித்த ஃபங்கி படத்தெல்லாம் பார்த்தா ஒரு 10 நாளைக்கு நாங்கள் இப்படி தான் பேசிகிட்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். நிறைய பேர் ஃபங்கி படத்தோட ரோஸ்ட்டை போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிங்க. நான் இதுக்கு முன்னாடி அந்த படத்தை பார்த்தேன், ஒரு 10 நிமிஷம் தான் பார்த்தேன், அதுக்கு மேலே பார்க்க முடியலன்னு விட்டுட்டு போயிட்டேன். நீங்கள் கேட்டுக்கிட்டதுனால அந்த கருமத்தை நான் மறுபடியும் உட்காந்து பார்த்தேன். வாய்ஸ் கொஞ்சம் தூங்கி எந்திரிச்ச மாதிரி இருந்தால் ஐ எம் சாரி. ஏன்னா அந்த படத்தை பார்த்த எஃபெக்ட் அப்படி. படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு படம் பார்த்துட்டு இருக்காங்க. டேய், உங்க அம்மா ஐசியூல இருக்காங்கடா. எங்க அம்மா 10th பாஸ் பண்ணல ஐசியூ வரைக்கும் போயிட்டாங்க. உங்க அம்மாவுக்கு இப்ப ஆபரேஷன் பண்ணணுமா? எனக்கு பண்ண தெரியாது டாக்டர். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு முதல்ல எனக்கு தெரியல, ஆனால் இந்த டைலாக்லாம் கேட்ட உடனே கண்டுபிடிச்சிட்டேன். அனுதீப் அவர் தானே இந்த படத்தோட டைரக்டரு. பாஸ், படத்தில் வந்த 2 டைலாக்கை வச்சே படம் இவர் தான் எடுத்திருப்பீங்கன்னு சொல்கிறீங்களே, அவர் அவ்வளோ பெரிய டைரக்டரா பாஸ்? பிரின்ஸ் படம் பார்த்து பிஞ்சு போன கதையெல்லாம் எனக்கு தான்டா தெரியும். படத்தில் அந்த 2 டைலாக்கு கேட்டவுடனே ப்ரொடியூசர் செம்ம ஹாப்பி, படம் பயங்கர ஹிட் அப்படின்னு அப்படியே பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கிறப்ப, சார் படத்தை முடிக்க ஒரு 4 கோடி தேவைப்படுது சார் அப்படின்னு இவன் சொல்கிறான். ஏண்டா படம் ஆரம்பிக்கும் போது பட்ஜெட் எவ்வளோட சொன்னா? 4 கோடி தான் சார் சொன்னான். ப்ரொடியூசர் இதெல்லாம் கேட்டு ஸ்ட்ரெஸ்லயே மயங்கிட்டாரு. அந்த ப்ரொடியூசரோட பொண்ணு தான் நம்ம கைடு. என் அப்பாவுக்கு இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் உண்டாக்கணும் யாரு? அவன் உங்களை உண்டாக்க போறவன் தான் மேடம். அவனை கம் டு மை கேபின்னு சொல்லுங்க. நம்ம ஹீரோவோட என்ட்ரி. அவர் படிச்ச ஸ்கூலுக்கே அவர் சீஃப் கெஸ்டா போயிருக்காரு. அங்க போயிட்டு அவர் பைத்தியக்கார மாதிரி தான் பேசிட்டு இருப்பாரு. இந்த ஸ்கூல்ல படிச்சதுனாலயோ என்னவோ தெரியல, படிப்புனாலே எனக்கு வெறுப்பாயிடுச்சு. ஸ்கூல்ல படிச்ச ஒருத்தன் திருடன் ஆகிறான், இன்னொருத்தன் போலீஸ் ஆகிறான். ஃபியூச்சர்ல அந்த போலீஸும் திருடனும் நேருக்கு நேர் சந்திச்சா கடமையா இல்ல நட்பா? இல்ல லஞ்சம் வாங்கிட்டு நீங்க விட்டுருவீங்கன்னா அது உங்க கன்வீனியன்ஸ். ப்ரொடியூசர் ஸ்ட்ரெஸ்ல மயங்கி விழுந்துட்டாருன்னு தெரிஞ்சு வந்தும் அப்படியே தான் பேசுவாரு. பாவம், 4 பேருக்கு சோறு போடுற மனுஷன் என்ன ஒண்ணு குழம்பு தான் ஊத்த மாட்டாரு. நம்ம ஹீரோக்கு இதுதான் மொத படமா டைரக்ட் பண்றது. நம்ம ஹீரோயின் கண்டபடி திட்டுறதை கேட்டுட்டு நம்ம தில்ராஜுக்கு போனை போடுறாரு. யாரு? நம்ம தில்ராஜுங்களா? அவரு தம்பி சாத்திக்கிட்டு வைப்பா போன்ன்றாரு. இவங்களும் உனக்கு ப்ரொடியூஸ் பண்ண முடியாதரா, போடா வெளியேன்னு துரத்திடுறாங்க. அப்புறம் இவரும் விடாம பின்னாடியே துரத்தி லவ் பண்ணலாமா இல்ல படம் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாரு. டேய், உன்னை டைரக்டரா போட்டு படம் பண்றதுக்கு நான் உன்னை லவ்வே பண்ணிட்டு போயிருவேன்டா. நிஜமாதான் கோமல், லவ் பண்ணலான்னு முடிவே பண்ணிட்டேன். இப்போ லவ் பண்ணிட்டல்ல, உன் லவ்வருக்காக இப்போ ஒரு படம் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கலாம். ஐடியா இல்லாத பையன் பயந்து ஓடிட்டான். அதானே, அவனுக்கு அறிவே இருக்காது, எங்க இந்த ஐடியா இருக்கிறது. அப்புறம் நம்ம ஹீரோவை நல்லா அலைய விட்டு, சரிப்பா இதுக்கப்புறம் உனக்கு இந்த படத்துக்கு 1 கோடி தான் தருவேன், அந்த 1 கோடியில படத்தை முடிச்சிடணும் சார். அந்த 1 கோடியில படம் பண்ணலாம் சார். இந்த படத்துல இவர் எடுக்கிற படத்தை நான் பார்த்தே ஆகணும். அப்படி என்னதான் எடுக்கிறாருன்னு. சரி, இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்தாரே, இந்த படத்துல ஹீரோ யாரு? இந்த படத்தோட ஹீரோ இவர் தாங்க. அது இல்ல மேன், இவர் எடுக்கிற படத்துல ஹீரோ யாரு தெரியலீங்க. சரி, கதை என்னன்னு தெரியுமா? அதுவும் தெரியலீங்க. படம் என்ன ஜானர்னு தெரியுமா? தெரியலீங்க. சரி, படத்துல ஏதாவது ஒரு சீனாவது பார்த்துருக்கீங்களா? என்னையா எதை கேட்டாலும் தெரியலன்னு. அப்படி என்னதான் அவன் படம் எடுத்து தொலைஞ்சான்? இதங்க எடுத்தாரு. அதுக்கப்புறம் ஒரு ரெக்கார்ட் பாயோட என்ட்ரி. ஆர்கே ஜிகேவோட தம்பி. கண்ணத்துல மயிர் சின்ன பெரிய மயிராடடி. தலைவன் பார்க்கதான் ரெக்கார்ட் பாய், பழகி பார்த்தா பால்வாடி போற குழந்தை மாதிரி. யாரு அந்த பாடி பில்டர் குழந்தைங்களாம் மிரட்டிட்டு இருக்கான்? பாஸ், அவன் பச்சை குழந்தை பாஸ், கொஞ்சம் உத்து பாருங்களேன். எங்க வீட்லயும் லேடிஸ் இருக்காங்க, நான் ஏன் லேடிஸை தப்பா பேச போறேன்? அன்பா பேசிட்டு இருந்தவனோட அன்வான்டா ஒரு ஃபைட்டு வித் ரெட்ரோ சாங்கோட. இப்ப தம்பி ஆர்கேவோட பிரச்சனை ஆயிப்போச்சு. அண்ணன் ஜிகேக்கு பில்டப் கொடுக்கணும். அவன் நார்மல் கே கிடையாதுமா, அவன் ஜிகே. டேய், என்னடா பில்டப் டைலாக் இது? இதெல்லாம் ஒரு பில்டப் டைலாக்கா இருக்குன்னு யோசிச்சே அந்த மூளை முட்டைக்கோசு கடலாக்கிலன்னு சொல்லி காய்கறி கடைக்கார சொல்லிட்டான். இது கூட பரவாயில்லப்பா, போனா போதுன்னு விட்டு தொலைஞ்சிடலாம். ஆனா வில்லனுக்கு இவ்வளவு கேவலமா பில்டப் பண்ணிக்க முடியுமா? பிரச்சனை வராத வரைக்கும் தான் நான் நார்மல் கே, பிரச்சனை வந்ததுன்னு வை நான் ஜிகே. ஐயோ, ஜெண்டர் நாலேஜே சுத்தமா இல்லாதவங்களுக்குலாம் ஜிகேன்னு பேர் வச்சிருக்கானுங்களே. ஓகே. நம்ம ஹீரோ ப்ரொடியூசரோட வீட்டில் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் சொல்லி போயிருக்காரு. அங்க போயிட்டு பார்த்தா நம்ம தில்ராஜுங்களா?
புதுசா ஆயுதத்தை போடு, புதுசா அதுக்கு ஒரு பேரை வெய்யு, இந்த ஸ்லோகம். என்ன சார் அனுமான் படத்தையும் மிராய் படத்தையும் அடிக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ நல்லா குடிச்சதுனால கூட்டிட்டு போக ஆள் இல்ல. நம்ம ஹீரோயினை கூட்டிட்டு போய் வீட்டுல விடுறாங்க. அங்க ஒரு அம்மா ஆச்சா போச்சான்னு கத்திட்டு இருக்குது. அதுதான் ஹவுஸ் ஓனர். அம்மா ஹவுஸ் ஓனர், அவன் கட்டுற வாடகையெல்லாம் நான் கட்டுறமா, இந்த நாயை தூக்கி வீட்டுக்குள்ள போடு. நம்ம டைரக்டர் லொகேஷன் பாக்குறதுக்காக ப்ரொடியூசர் கூட்டிக்கிட்டு அவர் ஊருக்கே போறாரு. நம்ம அனுதீப் படையெடுத்தாலே இப்படி பைத்தியகாரத்தனமா தான் எடுப்பாரு. அந்த படத்துல அவரே நடிச்சா இன்னும் எவ்வளவு பைத்தியகாரத்தனமான சீன்ஸ்லாம் இருக்கும். ஏய் நீ சிகரெட் பிடிப்பன்னு உங்க அப்பாவுக்கு தெரியும்லடா. உங்க அப்பா உன்கிட்ட கேட்கலையா? கேட்டாரு, நான் கொடுக்க மாட்டேன்ல. அப்புறம் நம்ம ஜிகே கிட்ட நம்ம கோமனை வந்து ஒன்று சொல்லியிருப்பாரு. என்டிஆர் படத்துக்கு பிரீமியர் ஷோக்கு பாஸ் கிடைக்கலன்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. நான் உங்களுக்கு பாஸ் ஏற்பாடு பண்ணி தரேன் சார்னு சொல்லியிருப்பாரு. என்டிஆர் படம் பிரீமியர், ஜிகே ஃபேமிலியே ரெடி ஆயிட்டு இருக்கு. பசங்க மிஸ் ஆனா கூட பரவாயில்ல, ஆனா பாத்திரம் மட்டும் மிஸ் ஆகவே கூடாது. என்ன அம்போன்னு தொங்க விட்டுட்டு போறியே, நான் இங்கே தொங்கிட்டு இருக்க வேண்டியதானா? நம்ம ஜிகேவும் போயிட்டு நான் தான் ஜிகேன்னு சொல்றாரு. ஏய் ஜிகேன்னு சொன்னா உள்ள விடுறாங்கடா, நாமளும் ஜிகேன்னு சொல்லிட்டு உள்ள போயிடலாம். என்னடா எல்லாம் வரீங்க, எந்த ஜிகேக்கும் உள்ள இடம் கிடையாது போங்கடா. பிரீமியர் ஷோ மிஸ் ஆயிருச்சு. ஜிகே காண்டாயிட்டாரு. அவரு சாதா கேவா இருந்தவரு இப்ப ஜிகேவா மாறிட்டாரு. உனக்கு எனக்கும் பகதான். எப்படியாவது அந்த கோமணத்தை பழிவாங்கணும்னு சொல்லி என்ன பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஜோசியரை கூப்பிட்டு வச்சு கேட்கறாரு. நம்மளாம் ஏதாவது ஒரு நல்ல காரியம் பண்றதுக்கு ஜோசியம் பார்ப்போம். ஜோசியத்தை பார்த்து 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 கடைசி வரைக்கும் அந்த நல்ல காரியத்தை நம்ம பண்ணியே தொலைய மாட்டோம். அதே மாதிரி தான் நம்ம ஜிகேவும் கெட்டது பண்றதுக்கு ஜோசியம் பார்க்கறாரு. 2 பொண்ணுகளை கல்யாணம் பண்ணிருக்கணுமே, இன்னும் நடக்கலன்னா அப்ப கண்டிப்பா நீ பேச்சலர் தான். உயிரோட இருக்கும் போது எனக்கு கண்டிப்பா தெரியும்டா, ஏதோ ஒரு நாள் செத்து போவான்னு என்னோட 6th சென்ஸ் சொல்லுச்சு. பயங்கரமான புத்திசாலிடா. ஆனா கடைசி வரைக்கும் அவர் கெட்டதே பண்ண மாட்டாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஷூட்டிங் நடத்திட்டு இருக்காரு. படத்தோட பட்ஜெட்டை குறைக்கிறதுக்காக ப்ரொடியூசரே நடிக்க சொல்றாரு ஹீரோ. சார் ஓகேவா, நடந்தாலும் நான் ஜீப்பை விட்டு வெளிய வரேன். அந்த ஜீப்புக்குள்ள நம்ம ஜிகே பாம் வச்சிருக்காரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ரெக்கார்டிங்ஸ்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதில் தெரியாம ஹீரோ பண்ண ரெக்கார்டிங்க தெரிஞ்சு கேட்டுறாங்க. நம்ம ஹீரோ அதில் ஹீரோயினை பத்தி ரொம்ப சீமா பேசி வச்சிருக்காரு பாவம். அதை நம்ம ஹீரோயின் கேட்டதும் மறுபடியும் ஷூட்டிங் கட்டு. நம்ம ப்ரொடியூசர் காரு போர் அடிக்குதுன்னு சொல்லி காரை விட்டு இறங்கி வராரு. வச்சிருந்த பாம் பிளாஸ்ட் ஆயிருது. இந்த இடத்துல நான் ஒரு மிஸ்டேக் கண்டுபிடிச்சிருக்கேன் பாருங்களேன். ஒரிஜினலா பார்த்தா நம்ம ஹீரோயின் காரோட லெஃப்ட் சைட்ல இருக்காங்க. ஆனா மானிட்டர்ல ரைட் சைட்ல காட்டிட்டு இருக்கு. இதான் நான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. இந்த படத்துல ஒரு போலீஸ் கேரக்டர் ஒன்று வரும். அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹானஸ்ட் போலீஸ் ஆபீசர்னா யாருன்னு உனக்கு காட்டுறேன். என்னமா சொன்னீங்க சார்? பாப்போம். ஹானஸ்ட் போலீஸ் ஆபீசர்னா யாருன்னு உனக்கு காட்டுறேன். இப்ப சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க. ஹானஸ்ட் போலீஸ் ஆபீசர்னா யாருன்னு காட்டுறேன். கொஞ்சம் ரொமான்டிக்கா. ஹானஸ்ட் போலீஸ் ஆபீசர்னா யாருன்னு உனக்கு காட்டுறேன். அந்த கேரக்டர் பண்ற காமெடி மட்டும் கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. இவ்வளோ மொக்க காமெடிங்களுக்கு நடுவில் அவர் பண்றது கொஞ்சம் நல்ல மொக்க காமெடிங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்திருக்குமா என்னமோ தெரியல. நம்ம ஜிகே வந்துட்டு பெரிய ஆளு, பெரிய வில்லத்தனம்லாம் பண்ண போறான் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா நம்ம டம்மி போலீஸ் ஜிகே பிடிச்சிட்டு வந்து ஜெயில போட்டுறாரு. டம்மி போலீஸ் பிடிக்கிற அளவுக்கு டம்மியா இருந்திருக்கியடா நீ எல்லாம், என்னடா ரவுடி தம்பி நீங்க ஏதோ கேள்வி கேட்டீங்க. ஆல்ரெடி நம்ம ஹீரோவுக்கு பட்ஜெட் ரொம்ப டைட்டா, அதனால ஃபாரின்ல இருக்கிற அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் போனை போட்டு ஜூனியர் ஆர்டிஸ்டா நடிக்கிறதுக்கு கூப்பிட்டு இருக்காரு. ஆர்டிஸ்டா கூப்பிட்டு தள்ளுறான்யா. ஆனால் ஒரு ஆக்ஷன் கட்டு சொல்லி நான் பார்த்ததில்ல. இவ்வளோ ஏன் அந்த படத்தோட ஹீரோவே ஒரு சீனுக்கு தான் வருவான். அதுக்கப்புறம் அவனையும் பார்த்ததில்ல. அதுக்கப்புறம் ஹீரோயினோட கோவம் தணியறதுக்காகவே ஒரு சீன். டேய் அது நீங்க போட்ட செட்டு தான்டா. உஃப்னு ஊதிந்தாலே அது அந்தாண்ட போய் விழுந்திருக்கும். அதை தாங்கி பிடிச்சதால தலைவனுக்கு கை உடைஞ்சு போச்சான். அது விழுந்ததே காத்தடிச்சு தான் விழுந்திருக்கு. காத்தடிச்சு விழுறது இவன் கையை உடைச்சிருச்சான். என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா, கையில கட்டு போட்டுக்கின்னு ஹார்ட் அட்டாக்ன்றீங்க. அப்புறம் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் அந்த கருமாந்தரம் முடிச்ச அளவு வந்து தொலைஞ்சிருது. இந்த கேப்ல ஹீரோவுக்கு ஒரு தங்கச்சி இருக்கான். அந்த தங்கச்சிக்கு கல்யாணமா. எப்படியோ அப்படி இப்படின்னு கடைசி நாள் ஷூட்டிங் நடக்குது. நம்ம ஹீரோவுக்கு டைலாக் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இது வரைக்கும் நடந்ததை கூட பொறுத்துக்கலாம். ஆனா இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் கலீஜுங்கிற வார்த்தையே கலீஜ் ஆகிற அளவுக்கு கலீஜா பேசி வச்சிருக்கான். கலீஜா எனக்கு இதெல்லாம் கேட்டா செம்ம கலீஜா இருக்கும். அது இன்னும் கலீஜா இருக்கும். அது இன்னும் கலீஜா இருக்கும். இது எல்லாம் ரொம்ப கலீஜா இருக்கும். எனக்கு இது எல்லாம் எனக்கு கலீஜ் தான். கலீஜா ஃபேமிலியோட எல்லாம் ஒட்ட மாட்டேன். நான் கலீஜா இருக்கும். ஹீரோவோட தங்கச்சி கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்க போவாரு. ஹீரோயின் வந்துட்டு என்னெல்லாம் கல்யாணத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிரும். அதனால எனக்கு இந்த பத்திரிக்கை கொடுக்கறதெல்லாம் கலீஜா இருக்குமா? யாருன்னு இவரு லூசு மாதிரி பேசிட்டு இருக்காரு. அப்புறம் ஹீரோயின் ஃபோன் பண்ணி கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லும். உடனே சாங்க்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சில சென்டிமெண்ட் சீன்ஸு, அதுலேயும் கலீஜுன்ற வார்த்தை, அப்புறம் அப்படி இப்படின்னு அந்த வில்லனையும் சமாளித்து வில்லனுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் எல்லாம் போட்டு படத்தை எப்படியோ முடிக்கிறாங்க. உலகம் எப்படிப்பட்டதுன்னு தெரியுதா? புரிஞ்சுக்க, உலகத்தை அறிஞ்சிக்க. அனுதீப்போட படங்கள்னாலே எல்லா கேரக்டர்ஸும் கூறுகட்டத்தனமாக தான் இருக்குங்கிறது உண்மைதான். ஆனால் ஏதாவது ஒரு கேரக்டர் அப்படி இருந்துச்சுன்னா காமெடி ஒர்க் அவுட் ஆகும். இருக்கிற எல்லா கேரக்டருமே அப்படியே இருந்தால் என்ன காமெடி ஒர்க் அவுட் ஆகும்? காமெடி நல்லா இல்லை, கண்டென்ட்டும் நல்லா இல்லை. போயிட்டு வரேன், டாட்டா.